வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் நிலவரம் குறித்து அறிக்கை அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு தேர்தல் நிலவரம் குறித்து மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியில் சேர தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அழைத்தால் காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கும் என்ற கேள்விக்கு கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது தவேகாவை பொறுத்தவரை பெரும்பான்மைக்கு இன்னும் ஒரு சில தொகுதிகள் தேவைப்படக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவுடன் தவேகா ஆட்சி அமைக்குமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது குறித்து கிறிஸ் ஜோடங்கர் அவர்களும் தற்பொழுது விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சியின் தேவை இருந்தால் அவர்களை அந்த வாய்ப்பையும் பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது விஜய் பொறுத்தவரை 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். தவேகா ஒட்டுமொத்தமாக 107 110 இடங்களுக்குள் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில தொகுதிகளில் 500 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தேவைக்கு குறைவான இடங்கள் இருப்பதனால் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? திமுக கூட்டணியிலே தொடர்வாரா அல்லது கூட்டணி மாறி விஜய் அவர்கள் பக்கம் செல்வார்களா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.